அருமையானவர்களே, தேவாதி தேவன் அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உண்மையுள்ள தேவன். அவருடைய மகிமையை நீங்க உணர்ந்தீங்களா? எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் உண்டு. உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். உங்க கவலையெல்லாம் எல்லாம் மாற்ற வலிமையுள்ள தேவனுடைய கரம் உங்கள் மேல இருக்கிறது என்பதை உணருங்க. உங்க கண்ணீரெல்லாம் துடைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காலை வேளையில எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. நம் தேவன் மரித்த கிறிஸ்து இல்ல, அவர் ஜீவனுள்ளவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், சதா காலம் உயிருள்ளவர். அவர் ஜீவனுள்ள ரத்தம் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. அவர் மெய்யான தேவன், அவர் பொய் சொல்ல மாட்டார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கை நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில நடக்கும், பயப்படாதீங்க. அவர் நித்திய ராஜா, சர்வ லோகத்தையும் ஆள்கை செய்கிற மகத்துவத்தின் தேவன், ராஜாதி ராஜாவாக மீண்டும் வரப்போகிற கர்த்தர் அவர். அவர் அண்டிக் கொள்ளுங்க, அவர் அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த மேன்மையுள்ள உள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளை அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவரை ஏற்று அவரோடு கூட இணைந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.